பிர்லா மாளிகையில் பிரார்த்தனை கூட்டத்தில் 48 ஜனவரி 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று கொடியவன் நாதராம் விநாயக கோட்சேயால் 3 பெரட்டா கைத்துப்பாக்கி ரவைகள் அவர் மேனியில் பாய அவர் ரத்தம் கொட்டியவாறு அந்த மண்ணிலே சாய்ந்ததை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் அந்த ரத்தம் தோய்ந்த ஆடைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அருங்காட்சியகம்தான் இந்த மதுரையிலே இருக்கிறது. இந்த மதுரை அம்பதியில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒடுக்கப்பட்டவர்களை, தலித்து சகோதரர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்த வைத்தியநாத ஐயரிடம் காந்தியடிகள் கூறி சென்றதை நிறைவேற்றுவதற்கு அவர் முனைந்தபோது இந்த ஆலயத்துக்குள் அப்படி அந்த ஒடுக்கப்பட்ட சகோதரர்களை அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தால் மாறுகை வாங்குவோம் என்று மிரட்டல்கள் பல இடங்களிலிருந்து வந்தபோது இதை பற்றி கவலைப்பட்ட வைத்தியநாத ஐயர் ராஜகோபாலாச்சாரியாரிடம் என்ன செய்வது என்று கேட்டபோது, நீங்கள் அங்கே இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவரிடம் போய் உதவி கேளுங்கள் என்று சொன்னதின் பேரில் வைத்தியநாத ஐயர் அவரிடம் சென்றபோது கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார். அப்படி ஒடுக்கப்பட்ட சகோதரர்கள் ஆலயத்துக்குள் வருகிற போது அடியேனும் உடன் வருவேன், எவராவது கலகம் செய்ய நினைத்தால் எதிர்வரும் விபரீதங்களுக்கு அவர்கள்தான் பொறுப்பாளி ஆவார்கள் என்ற எச்சரிக்கைக்கு பிறகு எவரும் அந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை. அவர்களை காந்தியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு அந்த நிகழ்ச்சி துணையாக அமைந்தது. அதே மதுரை மாநகரில் மறவோம் என்ற தலைப்பில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், கலை உலகிலே பொன்முத்திரை பதித்து வருகிற அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தலைமையேற்று உரையாற்றி செல்ல பல கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஆக்கியதோடு அல்லாமல் 2 குறும்படங்கள், அந்த முதல் குறும்படம் அந்த கடைசி நிமிட நிகழ்ச்சி, அதை அருமையாக சித்தரித்திருக்கிறார் கமல்ஹாசன். அடுத்தது கண்டானம் செய்த ஒரு தமிழ் சகோதரனையும் பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதனால் தான் அவருக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன்.